சென்னை டு அமெரிக்கா சீரீஸ் சின்ன சின்ன ஷார்ட்ஸாக வந்து நான் எபிசோட் 6 வரைக்கும் என்னோடய சேனலை அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட காம்பினேஷன் தான் வந்து இந்த லாங் வீடியோ. ஸோ ஷார்ட்ஸாக பார்த்து புரியாதவங்களுக்கு இந்த லாங் வீடியோ ஹெல்ப் பண்ணும். நாங்கள் வந்து கத்தார் ஏர்வேஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். சென்னை டு தோஹா, தோஹா டு யூஎஸ், இதுதான் கனெக்டிவிட்டி. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வந்து நம்ம இண்டிகோவில் புக் பண்ணியிருந்தோம். ஸோ நம்மளை கேட்லேருந்தே இண்டிகோ ஃப்ளைட் வரைக்கும் பஸ்ஸில் தான் வச்சு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். அங்கே போய் இறங்கினதுக்கப்புறமா போர்டிங் பாஸும் பாஸ்போர்ட்டும் வெரிஃபை பண்ணி தான் ஃப்ளைட்குள்ளே விடுவாங்க. அதனால் நம்ம க்யூவில் நின்றுட்டுருக்கோம். இப்போ ஃபைனலி போர்டிங் பாஸும் பாஸ்போர்ட்டும் வெரிஃபை பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ளைட்குள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போயிட்டு நம்ம வந்து சீட்டு வந்து கரெக்டாக பார்த்து கண்டுபிடிச்சி உட்காரணும். உட்காந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சீட் பெல்ட்லாம் போட சொல்லுவாங்க. டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சீட் பெல்ட்லாம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இல்லை ஏறினதுக்கப்புறமா நம்ம வந்து சீட் பெல்ட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டோம். என் பொண்ணு வந்து சீட் பெல்ட் போட்டுட்டா. அடுத்தது வந்து நானும் சீட் பெல்ட் போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம டேக் ஆஃப்க்கு வந்து ரெடி ஆகிட்டோம். அங்கே மேலே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த சைட்லேருந்து வந்து ஏர் வந்து கூலிங்கான ஏர் வந்து அப்படி ஸ்மோக் மாதிரி வந்து வந்துட்டு இருந்தது. பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இப்போ வந்து நம்மளோட ஃப்ளைட் வந்து ரன்வேயில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. டேக் ஆஃப் ஆக போகுது ஃபியூ மினிட்ஸில். ஸோ இப்போ டேக் ஆஃப் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளோட சென்னை சிட்டியே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து ஜொலிக்குதுன்னு பாருங்கள். ஸோ நைட்டில் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது இது பார்க்குறதுக்கே ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நீங்களும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சென்னை சிட்டி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ 3 இப்போ வந்து நாங்கள் தோஹா ரீச் ஆகிட்டோம். எங்களை வந்து பஸ் வச்சு தான் ஃப்ளைட்லேருந்து ஏர்போர்ட் வரைக்கும் கொண்டு போய் விட்டாங்க. ஹாட்டாக ஏதாவது குடிக்கிற போல் இருந்துச்சு. அதனால் வந்து ஹாட் சாக்லேட்டும் கேப்பச்சினோவும் ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா வந்து வச்சுருக்காங்க ஏர்போர்ட்குள்ளே. ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு போர் அடிக்காமல் நல்லா போகும். இப்போ வந்து என்னோடய ஃப்ளைட் வந்து அடுத்த நாள் காலையில் 7:50க்கு தான் அட்லாண்டாக்கு உள்ள ஃப்ளைட்டு. C9 தான் என்னோடய கேட் நம்பர். ஸோ அங்கே வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். லான்ச்சில் போய் வெயிட் பண்ணல, என்னோடய கேட் பக்கத்துலேயே நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ மிட்நைட் 2:30 AM ஆகுது. தோஹா டைம். எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏர்போர்ட்டு. யாருமே இல்லை. அப்படியே அந்த ஏர்போர்ட்டோட அழகை ரசிச்சுட்டே நாங்கள் அங்கேயே உட்காந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்குள்ளேயே வந்து ட்ரெயின் போகும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆல்ரெடி நான் வீடியோவாக போட்டிருக்கேன். ட்ரெயின் இன்சைட் கத்தார் ஏர்போர்ட்னு பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ மணி வந்து 7:50 ஆகுது. அட்லாண்டா ஃப்ளைட்டுக்கு வந்து எங்களை கால் பண்ணிட்டாங்க. எங்களோட சீட் வந்து Zone 3. ஸோ Zone 3 கால் பண்ணும்போது நாங்களும் வந்து க்யூவில் போய் நின்றுட்டு ஃப்ளைட்குள்ளே போயிட்டுருக்கோம். என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்னோடய ஃப்ளைட் வந்து 1 hour வந்து டிலே ஆகிடுச்சு. ஆல்ரெடி 8 hours ட்ரான்சிட் டைம். இதில் வந்து 1.5 hours டிலேன்ற போது ரொம்ப கடியாக இருந்தது. உள்ளே போனே நம்ம சீட்டில் வந்து செட்டில் ஆகிட்டோம். ஒரு பெட்ஷீட்டும் ஒரு தலகாணியும் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து எடுத்து வச்சுட்ருந்தாங்க. இப்போது குழந்தைங்களோடனா போனோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிளேயிங் கிட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த பிளேயிங் கிட் கூட என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி பசில்ஸ் வந்து இருந்துச்சு, அதை செட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து கலரிங் பென்சில்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஆக்டிவிட்டி புக்கு. ஸோ இது கூடவே வந்து ஒரு பாப்பிட் மாதிரி சின்னதாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த ஆக்டிவிட்டி பேக்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா படம் பார்க்குறதுக்காக இந்த ஹெட்செட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஹெட்செட் எதுக்கு திரும்ப மக்களே கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு செகண்ட் ஃப்ளைட்டில் வந்து டிவி இருக்குது. என்ன படம் வேணாலும் பார்த்துக்கலாம். தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹாலிவுட், பாலிவுட், ஆல் லாங்குவேஜஸ் படம் வந்து இருக்கும். பட் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து மேப் பார்க்கறதுக்கு தான். இப்போ நம்ம ஃப்ளைட் வந்து நார்த் அமெரிக்காக்குள்ளே வந்துருச்சு. அட்லாண்டா கிட்ட ரீச் ஆக போகுது. இப்போ நான் வந்து செகண்ட் மீல் தான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். ஆக்சுவலி 2 மீல்ஸ் கொடுப்பாங்க இந்த ஃப்ளைட்டில், ப்ளஸ் ஒரு ஸ்நாக்ஸும் கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து அவங்கள்ட்ட கேட்டது லெமன் ரைஸும் பன்னீர் கிரேவியும் தான். பட் ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, கிரேவி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. இது கூடவே வந்து ஒரு பன்னு, அப்புறம் வந்து வெஜிடபிள் சாலட், அதுக்கப்புறம் ஒரு டெசர்ட்டு, டிஷ்யூ பேப்பர், கொஞ்சம் கட்லரி ஐட்டம்ஸ், அதாவது ஃபோர்க்கு, ஸ்பூன் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் கேன், இதுதான் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி நான் வந்து ஹாட் வாட்டர் தான் வாங்கி கொடுப்பேன். இந்த ஸ்ப்ரைட் வந்து வாங்கியிருந்தேன். என் பொண்ணு வந்து ஸ்ப்ரைட் வந்து கேட்டால், அவளுக்காக இந்த ஸ்ப்ரைட் வாங்கியிருந்தேன். நம்மளுடைய ஃப்ளைட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து லேண்ட் ஆக போகுது. இந்த மேப்பில் பாருங்கள், நம்மளோட ஃப்ளைட் வந்து அட்லாண்டா கிட்ட வந்து ரீச் ஆகிடுச்சு, லேண்ட் ஆக போகுது. இப்போ வந்து நம்மளோட ஃப்ளைட் வந்து ரன்வேயில் போயிட்டுருக்கு, லேண்ட் ஆகிடுச்சு. ஃபைனலி ஆஃப்டர் 35 hours ஆஃப் ட்ராவல் நம்ம வந்து அட்லாண்டா வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இமிக்ரேஷனில் வந்து எங்களை வந்து வீடியோ எடுக்க விடலை. அதனால் பெட்டியெல்லாம் எடுத்து வந்ததுக்கப்புறமேட்டு தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். எல்லா பெட்டியும் எடுத்துட்டோம், பேக்கேஜ் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். அதுக்குள்ளே என் பொண்ணுக்கு வந்து பசிக்குதுன்னு சொல்லியிருந்தா. ஸோ அவளுக்காக சாப்பாடு மட்டும் கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு வீட்டுக்கு போக போகிறோம். இதுதான் மக்களே அட்லாண்டா ஏர்போர்ட்டு. வெளியில் அவுட் சைடு வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம கேபில் ஏறிட்டோம், வீட்டுக்கு போயிட்டே இருக்கோம். ஃபைனலி என்னுடைய அட்லாண்டா பயணம் வந்து என் கூட நீங்களும் வந்து ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா சின்ன லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும், என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.